ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் ஸ்ரீரங்கநாதர் கோவில், ஸ்ரீரங்கம். இது தமிழ்நாட்டில் திருச்சிக்கரையில் இருக்கு. இங்க வந்து ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரை பத்தி தான் நம்ம பார்க்குறோம். இங்க எழுதியிருக்கும் தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார். அந்த தாயாருக்கு நிறைய திருநாமங்கள் உண்டு. ரங்க நாச்சியார், பெரிய பிராட்டி. ஏன்னா இங்க பெருமாளுக்கு வந்து பெரிய பெருமாள், பிராட்டிக்கு வந்து தாயாருக்கு பெரிய பிராட்டி அப்படின்னு திருநாமம். இங்க பெரிய பிராட்டி பரிதாண்டா பத்தினி. இங்க வந்து பெருமாள் வந்து தாயார் சன்னதிக்கு எழுவர். அதுதான் இங்க வந்து விசேஷம். தாயார பெருமாள் வந்து பாப்ப. அதுதான் இங்க வந்து ஸ்பெஷாலிட்டி. பங்குனி உத்தரத்தும் போது பெருமாளும் தாயாரும் ஒரே மண்டபத்தில் எழுவார். அதாவது பெருமாள் வந்து தாயார வந்து பார்த்து அவ ரெண்டு பேரும் அங்க இருக்கிற மண்டபத்துல ஒன்னா இருப்பா. அன்னைக்குதான் நம்ம வந்து தாயாரையும் பெருமாளையும் ஒன்னா பார்க்கலாம். அதுதான் அந்த டேவோட விசேஷம். அந்த பங்குனி உத்தரத்து நாளன்று தான் ஜெகதாச்சாரிய ராமானுஜர் தாயார்கிட்டையும் பெருமாள்கிட்டையும் சரணாகதி அடையிறார். இது வந்து சரணாகதின்னு சொல்லும் போது நம்ம வந்து தாயார் தான் நமக்கு வந்து நம்மள பெருமாள் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றா. ஏன்னா அதனால்தான் அவ தாயார். அவள் வந்து ஒரு பக்தனையும் ஒரு குழந்தையா தான் தன்னுடைய குழந்தையா பாவிக்கிறா. அதனால நம்மளுடைய குறைகள், நம்மளோட குற்றங்கள் அதெல்லாம் அவ மன்னிச்சு பெருமாள் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றா. நமக்கு என்ன வேணும், நம்மளுடைய நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, மோட்சம். அந்த மோட்சத்துக்கான வழி நமக்கு வந்து காமிச்சு கொடுத்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றதே தாயார். அதான் தாயாருடைய மிகச்சிறந்த குணம். அதுக்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. புராணங்கள்லாம் நிறைய அதை பத்தி சொல்றது. தாயார் வந்து எப்படி வந்து ஒரு பக்தர்கிட்டையும் பாசத்தோட இருக்கான்றது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஜெகதாச்சாரியர் ராமானுஜருடைய சீடர் ஸ்ரீ கூரத்தாழ்வான். இந்த கூரத்தாழ்வானுக்கு வந்து 2 குழந்தைகள், பராசர பட்டர், வேதவியாச பட்டர். அப்ப ராமானுஜர் சொன்னாராம் கூரத்தாழ்வான் கிட்ட, இந்த ஒரு குழந்தை, அதாவது பராசர பட்டரை நீ பெரிய பெருமாள் பெரிய பிராட்டி இந்த திவ்ய தம்பதிக்கு தத்து கொடுத்துறேன், அவ வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் உடனே அதை கேட்டு அதே மாதிரியே பண்றார். பராசரப்பட்டரை பெரிய பிராட்டி தான் வளர்த்தாள். அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த கோவில்ல இந்த மூலவர் சன்னதிக்கு முன்னாடி இருக்க 2 தூண்கள், அதுல தூளி கட்டி தானே அந்த தூளி ஆட்டி வளர்த்த குழந்தையாம் பராசர குழந்தை. ஏன்னா அதுதான் அவளுடைய அந்த பாசம். ஒரு தடவை பராசரப்பட்டர், அதாவது குழந்தையா இருக்கும்போது, அவர் இந்த தாயாருக்கும் பெருமாளுக்கும் நைவேத்தியம் பண்ணுறதுக்காக கதவை தர போட்டிருக்கா. அப்போ வந்து இவர் உள்ள வர, அப்போ அர்ச்சகர் வந்து இல்லை நீ வெளியில போகணும்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த குழந்தையும் வெளியில போயிடுறது. தாயாருக்கு ரொம்ப சங்கடமா பிடிக்கல தாயாருக்குது. அப்புறம் தாயார் பெருமாள் சொல்றாரு, அவன் சாப்பிட்டு தான் எனக்கு வேணும், நீங்க இந்த மாதிரி அமுச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்றான். அப்புறம் பெருமாள் வந்து அந்த அர்ச்சகர் மேல ஆவேசித்து சொல்றான், நீ போய் கூட்டுன்னு வா குழந்தைய அப்படின்னு சொல்லி. இப்போ திருப்பி வந்து குழந்தைய கூட்டுன்னு வர. அப்ப கேட்கறா குழந்தைகிட்ட, நீ உள்ள வந்ததுக்கும் வெளியில போனதுக்கும் நான் அப்ப இருந்த மனநிலை என்னன்னு சொல்லு அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை சொல்லித்தான், நான் உள்ள வரும்போது அம்மா அப்பா பாக்குறேன்ட்டு தான் வந்தேன். ஆனா வெளியில போச்சு, சரி ஒரு ராஜா ராணி அவளை விட்டு நான் போறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் போனேன்னு. தாயாருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுதான். அந்த குழந்தை வந்து அப்ப ஒரு அந்நியமா போயிட்டோமே, ராஜா ராணிப்பா அந்நியமா போயிட்டோம், அம்மான்றதுப்ப எவ்வளவு க்ளோஸா இருக்கும். அப்போ அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து மனசு கஷ்டப்பட்டுடுது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாலாம். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும், ஒரு பக்தர்கிட்டையும் அவள் வந்து ஒரு அம்மாவா இருக்கா. அதை தான் நம்ம இங்க பார்க்கறோம். அதனால தான் நம்ம வந்து அவளை வந்து தாயார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் இந்த கோவிலோட விசேஷமே. அதாவது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியணும். அப்பனால்தான் நமக்கு வந்து அந்த தாயாரோட மகிமை புரிஞ்சு நம்மளோட பக்தியை வந்து, அதாவது ஒரு ட்ரூ பக்தியா நம்ம செலுத்த முடியும். இப்பேற்பட்ட தாயாரை காப்பாத்திருக்கா. எப்படின்னாக்கா, மாலிகாஃபூர் இன்வேஷன் நடக்கிறது. அப்ப வந்து வைஷ்ணவ ஆச்சாரியர் ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியார் என்ன பண்றார், எங்க வந்து இந்த எல்லாத்தையும் பெருமாள் விக்கிரகங்கள்லாம் அழிச்சிருப்பானேன்னு சொல்லிட்டு, இவத்த வந்து பரிதாண்டா பத்தினி. அதனால வந்து தாயாரோட விக்கிரகத்தை அங்கேயே தாயார் சன்னதி இருக்கிற விளம்பரத்து கீழே மறைச்சு வச்சிரு சொல்றா. அதே மாதிரி மறைச்சிடுறார். அவர் வந்து நம்பெருமாளே கோவிலேருந்து எடுத்து போய் காப்பாத்துறார். அப்ப 48 வருஷம் கழிச்சு நம்பெருமாள் திரும்பி வர்றார் ஸ்ரீரங்கத்துக்கு. அப்போ தாயார், அப்பதான் வந்து தாயார் ஒருத்தரோட கனவுல வந்து பெருமாள் சொல்லி தாயார் வந்து அந்த இடத்துல இருந்து தோண்டி எடுத்து பிரதிஷ்டை பண்றா. அதுக்கு முன்னாடி கோவில்ல வந்து தாயார் இல்லையேன்னு சொல்லிட்டு இன்னொரு தாயார் பிரதிஷ்டை பண்ணியிருந்தா. அதனால தான் நம்ம இன்னைக்கு வந்து தாயார் சன்னதியில நம்ம 2 தாயாரை அங்க சேவிக்கிறோம்.
இவ பராசர பட்டர் தன்னுடைய நூல் ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல தாயாரை பத்தி அவரோட மகிமையை பத்தி நிறைய குறிப்பிட்டிருக்கார். அதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.